கல்புரம் வச்சு ஒரு திரி மட்டும் ஏத்துக்கலாம். அதிலே படைவீடாக அமைந்துள்ள ரேணுகா பரமேஸ்வரனுடைய ஆலயத்திலே கும்பாபிஷேகம் நிறைவு சார்ந்து கும்பாபிஷேகத்தை விட்டுட்டு தொடர்ச்சியாக 48 நாள் தொடர்ந்து மண்டல பூஜை நடைபெற்றது. அது நிறைவு தருணமாக திருப்பற்ற சாந்தி அப்படி என்று சொல்லக்கூடிய பெரும் சாந்தி பெருவிழாவானது இப்பொழுது நடைபெற உள்ளது. சங்கல்பம் மகா சங்கல்பம் பேர் இருக்கு. கல்பம்னா வேண்டுவது, விகல்பம்னா வேண்டாதது.
ஒரு சங்கம் கூடுதுன்னா அதுக்கு ஏதாச்சும் தேவையா இருந்தா தான் எல்லாம் கூடுவோம், அதுதான் சங்கம். அப்போ இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம்னா யாராருக்கும் மனசுல ஏதாச்சும் ஒரு குறைகள் இருக்கும். பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும், வியாபாரத்துல ஒரு இதுவா இருக்கணும், தொழில் வளர்ச்சி ஆகணும், வீடு கட்டணும், மனைகள் வாங்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேண்டுதல் நிறைய இருக்கும். அப்போ அதெல்லாம் நல்லா மனசுல வச்சுக்கின்னு பிள்ளையார முதல்ல நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். உங்களுடைய மாதா பிதா குரு முன்னோர்களை நல்லா பிரார்த்தனை பண்ணி. ஏன்னா இந்த கலியுகத்துல நமக்கு அவதாரம் பண்ணதுக்கு நமக்கு தாய் தந்தை தான் முதல், அதுக்கப்புறம் தான் மாதா பிதா, அதுக்கப்புறம் தான் குரு சொல்றா, அப்புறம் தெய்வம்னு சொல்றா. அப்போ அந்த மாதா பிதாவை நல்லா முன்னோர்களை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அட்சத்தை 2 கையில பிரிச்சுக்கோங்க. உங்க கையில கொடுத்துருக்க மஞ்சள் அரிசி 2 கையில பிரிச்சுக்கணும். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரு சம்பூர்ண ஆசீர்வாத பிரசாத பலசித்திரஸ்து. ஓம் சுக்லாம் பிரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய சர்வ விக்ரோபசாந்தகே. மோதிர வரலாலையும் கட்ட வரலாலையும் மூக்க பிடிச்சிட்டு 3 தடவை ஓம் 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 ஓம். வலது காதை தொட்டுக்கணும், இடது கை கீழே வலது கை மேல, சோத்துக்கால் முட்டி மேல வச்சுக்கணும் சார். அந்த முட்டி ரைட் சைடு வலது பக்கம் கை மேல. மகோபார்த்தோ समस्त दुर्गे अक्षद्वारा पार्वती परमेश्वर विनियुक्तं तदेलकरं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं देवबलं तदेव लक्ष्मीपदे वाणीपदे गौरीपदे अग्निसमरामि देवदेवस्य अखिलाण्डहरि ब्रह्माण्डनायकस्य षष्ठी संहारद्रोगण पञ्चरत्नपराकल्पत्ते अकार उकार ओंकार ओंकार प्रणवाकारनेस्ते आदिशक्ति शांत परमेश्वरी भट्टारिहाय अखंड सिंहयोगिनी वागिन्याय पराशक्ति अंबिकाय रेणुका परमेश्वर अंबिकाय कुंभाभिषेक तिरुपट्ट शांति नरो अखिलांड कोटि ब्रह्मांड नायकस्य श्री रेणुका परमेश्वर अंबिका मूर्ति नमः. நான் தமிழ்ல தான் சங்கல்பம் சொல்ல போறேன். இதெல்லாம் சமஸ்கிருதங்கிறது பூஜைக்கு. இது நம்ம என்ன பூஜை நான் தொடர்ந்து திருப்பி அப்படியே சொன்னேன். நம் பாரத தேசத்தின் பரத கண்டத்தின் இமயமலையின் தென்பாலிசமாக விளங்குகின்ற தென் தமிழ்நாட்டின் நடுநாடாக விளங்கக்கூடிய சோழவள நாடு என்று போற்றக்கூடிய வகையிலே விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கீழ்பலாகுப்பம் என்ற புண்ணிய பூமியிலே எங்களுடைய மாதா பிதா குரு முன்னோர்களின் அனுகிரகத்தினாலும் ஆசீர்வதித்தினாலும் எங்களுடைய பாரம்பரிய தெய்வம், கிராம தெய்வம், நல்ல தெய்வம், எங்களுக்கு குலதெய்வமாகவும் விளங்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மனுக்கு எங்களால் முடிந்த அளவு ஆலயம் அமைத்து அஷ்டபந்தன கர்ணவலாபூஷண மகா கும்பாபிஷேக பெரும் சாந்தி பெருவிழாவினை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் கிராம மக்களும் எங்களுடைய உற்றார் உறவினர்களும் சேர்ந்து அம்மனுக்கு சிறப்பான முறையிலே ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தோம். அதன் தொடர்ச்சியாக 48ஆம் நாள் திருப்பற்ற சாந்தி என்று சொல்லக்கூடிய மண்டலாபிஷேக பூர்த்தியினை இப்பொழுது நிறைவு செய்ய உள்ளோம். அதன் அங்கமாக நாங்கள் செய்யக்கூடிய இந்த பூஜையினை ஏற்று எங்களுக்கு, எங்களுடைய வம்சாவளியினருக்கும், எங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் அம்மனுடைய அருளானது கிடைக்கப்பெற வேண்டி இந்த தருணத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த புண்ணிய பூமியிலே அருகம்புல் உள்ளவரை, இந்த புண்ணிய பூமியிலே அரச மரம் உள்ளவரை, இந்த புண்ணிய பூமியிலே சூரியன் சந்திரன் உள்ளவரை, இந்த புண்ணிய பூமியிலே சமுத்திர தேவதையாக விளங்கக்கூடிய சமுத்திரராஜனுடைய அனுகிரகமும், கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுமாடு கன்று உள்ளவரை நாங்கள்
செய்யக்கூடிய இந்த பூஜையானது எங்களுக்கும் எங்களுடைய சங்கதியினருக்கும் 16 செல்வங்களும் கிடைக்கப் வேண்டுமாய் நாங்கள் இந்த தருணத்திலே வேண்டிக் கொள்கிறோம். 63 நாயன்மார்களின் அனுகிரகத்தோடும் 12 ஆழ்வார்களின் அனுகிரகத்தோடும் அப்ப சுந்தர மாணிக்க வாசகர் நாங்களுடைய அனுகிரகமும் கிடைக்கப்பெற வேண்டி நாங்கள் இந்த தருணத்திலே வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய நேத்திர திருஷ்டி, குடும்ப திருஷ்டி, ஆலய திருஷ்டி, வியாபார திருஷ்டி, உத்தியோக திருஷ்டி என்று சொல்லக்கூடிய வகையிலே அனைத்து விதமான திருஷ்டிகளும் விலக வேண்டுமாய் இந்த தருணத்திலே வேண்டிக் கொள்கிறோம். கோசாப, பட்சிசாப, மயூர சாப, கஜசாப, சர்பசாப, கன்யாசாப என்று சொல்லக்கூடிய சட்டவிதமான தோஷங்கள் எங்களுக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் இல்லாமல் இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். இந்த பூமியிலே சூரியன் போன்ற பலமும், சந்திரன் போன்ற அழகும், செவ்வாய் போன்ற வீரமும், புதன் போன்ற ஞானமும், குரு போன்ற செல்வமும், சுக்கிரன் போன்ற அதிபதியும், சனீஸ்வரன் போன்ற ஆயுள் பலமும், ராகு கேது போன்ற தோஷங்கள் இல்லாமல் இருக்குமாறு நாங்கள் இந்த தருணத்திலே வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய இந்த வேள்வியிலே கொடுக்கக்கூடிய அவிழ்பாகங்களை ஏற்று சேத்திர பாலகராக விளங்கக்கூடிய ஸ்ரீ மகா கணபதியும், ஸ்ரீ பாலமுருகனும், ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மனும் எங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் வாரி வழங்க வேண்டுமாய் இந்த தருணத்திலே வேண்டிக் கொள்கிறோம். தலையாத கல்வியும், குறையாத வயதும், கபடி வாராத நட்பும், கன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கழி பிடியிலாத உடலும், சலியாத மனமும், அன்பு அகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், ஓர் தடையில் வாராத கொடையும், தொலையாத நிதியமும், கோணாத கோலும், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும், துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அழுதுயலும் மாயாது தங்கையே ஆதிக்கடவுள் வாழ் எங்கள் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி உண்மையே இந்த தருணத்திலே வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். அப்படியே அச்சதியை உங்களுக்கு முன்னாடி பூமியில போட்டு பூமாதையை போட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். அதை அவங்க கீழே அப்படியே கீழே வச்சிருக்கோம். இப்போ இந்த பூஜைக்கு பேரு சங்கல்பம் அப்படின்னு அது என்ன சொல்லியிருந்தேன். ஏன் நம்ம இந்த 64 பதம், 64 கலைகள் அப்படி சொல்லக்கூடிய வகையிலே 108 கோடி மந்திரங்களாலே நமது அற்புதமான இந்து சாஸ்திரத்திலே கூறியிருக்கிறார்கள். அப்போ எந்த ஒரு பூஜை பண்ணினாலும் இல்ல யாராச்சும் நமக்கு அந்த நாட்டு மருந்து கொடுத்தாலும் 48 நாள் சாப்பிட சொல்லுவாங்க. அந்த 48 நாளுக்கும் ஒரு தாற்பயம் உண்டு. என்ன தாற்பயம்னா ஒரு நாள் ஒரு விதமாக அம்மன் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய வகையிலே 27 நட்சத்திரங்களும், 12 ராசிகளும், 9 நவக்கிரகங்களும், இது 3 கூட்டணின்னா 48 வரும். இதுதான் ஒரு மண்டலம். அப்போ அந்த மண்டலமானது நிறைவு பெறக்கூடிய வகையில இப்போ நம்ம இந்த பூஜையை பண்ண போறோம். நம்ம மனசுக்குள்ள என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் வச்சு ஐயா அணிக்க பேரு எங்க சார்பா நீங்க இருந்து இந்த பூஜை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு அணிக்க உத்தரவு கொடுக்கணும். எஜமான உத்தரவு பெறுதல் அப்படின்னு பேர் இருக்கு. இதை இப்போ ஐயா எடுத்து வருவாங்க. தொட்டு கும்பிட்டு உங்களால முடிஞ்ச தட்சணை அதை வச்சு தொட்டு கும்பிடுவாங்க.
உண்டான சாமி உண்டான ஒண்ணுமே இல்லையான்னு ஓடி போயிடும் அந்த இடத்த விட்டு. அதனாலதான் அந்த மாதிரி விஷயங்கள் பண்றது. அப்போ அப்படி இருந்தாலும் கூட ஒரு சில விதமான அந்த சதாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிதேவதெல்லாம் அந்த சாமியோட இதில் அங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம நன்மையான விஷயம் பேசுறோம்னா சதாஸ்து சதாஸ்து சொல்லி அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும். இப்போ நம்ம நம்ம பசங்க நல்லா படிக்கணும், ஒரு நல்ல நீர் வாங்கணும், ஒரு பசுமாடு கன்று வாங்கணும், சதாஸ்து நம்ம அப்படி சொல்லிட்டே இருப்பா. நம்ம அதை விட்டு தேவையில்லாத கருத்து பேசணும்னு வச்சுக்கோங்க, சதாஸ்து அது அப்படியே ஆகட்டும். நீ என்னவா நினைக்கிறியோ நம்ம எண்ணம் போல் வாழணும். நம்ம எண்ணம் தான் வாழ்க்கை. நம்ம என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம நாக்கால சொல்றதுதான். அதனால தான் வள்ளுவர் சொல்றார், தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாது நாவினால் சுட்டவடுன்னு. நம்ம நாக்குனால என்ன சொல்றோமோ அது அப்படியே பலிதமாகும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க கருணாக்கடை அவன் சொன்னா அப்படியே பலிக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கோவிலுக்கு வந்தால் முதல்ல அமைதி காக்கணும். ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं चाय सर्वविघ्नोपशान्तये संगीत प्राणानाम्याम ओम 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 अमृतं ब्रह्म भूर्भुवस्सुरो ममो भारते समस्ते तुल्यक्षेत्वारा पार्वती परमेश्वर विरुद्धं तदे लग्नं सुजन्त देवा ताराबलं चन्द्रबलं देवा विद्याबलं दैवबलं देवा अग्निसम्रामे देवदेवस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य षष्ठी श्री संहार देवागुण पंचगत्य परावृत्ति अकार उकार ओंकार शंकार प्रणवागमस्य आदिशक्ति शाम्ब परमेश्वरी रेणुका परमेश्वरी अंबिकायाः अक्षयद्वारा पार्वती परमेश्वर विरुद्धं तदे लग्नं सुदिनं देवा ताराबलं चन्द्रबलं देवा देवदेवस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य विश्वासवस्त्रनाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्मऋतौ कर्कटकमासे शुक्लपक्षे मङ्गलकर प्रमदिप्रसराः वासरस्तु शुक्रवार संयुक्तायां श्री पूषा नक्षत्र संयुक्तायां शुभयोर शुभलग्न शुभमुहूर्त आरंभादे महागणपति पूजा अद्य करिष्ये महागणपति पूजा अद्य करिष्ये अच्युतारुद्रस्य सकले विद्या सामान्य अर्घ्यं संकल्प्य पंचपात्रेण गन्धपुष्प अलङ्कृत्य ओम वरुणासनाय नमः वरुणमूर्ति नमः अपाम्बदे नमः वृत्ताय नमः वरुणमूर्ति नमः वरुणनेत्राभ्यो नमः गणपति बिम्बं संचाक्ष्य गणपति बिम्बं हत्यां प्रोक्ष कवचे नमः ओम आधारशक्ति नमः आनन्दाय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्यासनाय नमः महागणपति मूर्तये नमः गणपत्यासनाय नमः गणपति मूलेन अर्घ्यं समर्पयामि चाणानन्तरम् आचमनीयं समर्पयामि सामरं समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि वस्त्रतिरुगुलवस्त्रं समर्पयामि ओम वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सिद्धिविघ्नेश्वराय नमः विनायकाय नमः धूमकेतवे नमः गणाधिपत्याय नमः एरम्बाय नमः मूषिकाय नमः मोदकप्रियाय नमः पद्माय नमः महापद्माय नमः मूषिक वागनासनाय नमः महागणपति मूर्तये नमः मूलेन आवागन स्थापन सन्निरोधन निग्बन्धन अवकुण्डन कालक्रिय विशेष नमस्कारं प्राप्त्वा अंकुशं प्राप्त्वा अर्घ्यं दत्त्वा தாளம் ஆதி தாளம்.
समर्पयामि। आचार्यः वर्णकुम्भबिम्बम् अर्घ्याम्नाप्रोक्ष्य कवचेन अवगुण्य आचार्यः वर्णकुम्भम् अर्घ्याम्नाप्रोक्ष्य कवचेन अवगुण्य ओम आधारशक्ति नमः आनन्दाय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्यासनाय नमः अपाम्बदये नमः वरुणमूर्तये नमः वरुणनेत्राभ्यां नमः ओम गंगाय नमः यमुनाय नमः नर्मदाय नमः सिन्धवे नमः कावेरी आसनाय नमः नर्मदाय नमः सरस्वती देवी मूर्ति नमः सप्तनदी मूर्तये नमो नमः वरुणासनमूर्ति नमो नमः वरुणनेत्राभ्यो नमः वरुणासनाय नमः वरुणम् आवाहन स्थापन सन्निरोधन निबन्धन अवगुण्डन दालत्रिये पद्म मकरमुद्रां दत्वा अर्घ्यं दत्वा क्षेत्रबालकानां श्री सेल्वगणपति स्वामिने नमः कुंभम अर्घ्याम्नाप्रोक्ष्य कवचेन अवगुण्य ओम सेल्वकुमार स्वामिने नमः महा गणपति मूर्ति नमः मूषिकासनाय नमः मोदकप्रियाय नमः अंगसाय नमः पासांगी नमः मुरुगाय नमः महा सेल्वनायक स्वामिने नमो नमः बिंबम अर्घ्याम्नाप्रोक्ष्य कवचेन अवगुण्य ओम सेल्वमुत्तुकुमार स्वामिने नमः कुक्कुड़ताय महे वज्रगस्ताय धीमहि तन्नो स्कंद प्रचोदयात् कंदाय नमः गुगाय नमः कारगोडगाय नमः शंखबालाय नमः बालनेत्रोभ्यो नमः मयूर वाहनाय नमः श्री वाहनाय नमः अभयगस्ताय नमः इंद्राद्रि मूर्ति नमः श्री सेल्वमुत्तुकुमार स्वामिने नमो नमः बिंबम अर्घ्याम्नाप्रोक्ष्य प्रधान ओम रेणुका परमेश्वर अंबिका मूर्ति नमः कुलम नेत्रोभ्यो नमः रेणुका परमेश्वर अंबिकासनाय नमः आधारशक्ति नमः आनंदाय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः ज्येष्ठाय नमः रौद्री नमः मनोन्मुनि नमः वडदगर्णी नमः विरदगर्णी नमः दमरगाय नमः त्रिशूलमूर्ति नमः गर्गाय नमः कपालाय नमः सिंहवाहिनी नमः रेणुका परमेश्वर अंबिका मूर्ति नमः ओम अरणपरिनिवांगम अंग्रिकेशं करंडम डमरुगतिरसोलम कर्कशेकपालम अयलनयनागम आसनं पद्मपीठे अखिल भुवन माता शीतला रेणुका परमेश्वर अंबिका मूढे रेणुका परमेश्वर अंबिकासनाय नमः कुलम नेत्रेभ्यो नमः रेणुका परमेश्वर अंबिकासनाय नमः मूलेन आवाहन स्थापन सन्निरोधन निबंधन अवगुण्डन दालत्रिये नमस्कार पद्म त्रिशूले मकर पद्ममुद्रां दत्वा अर्घ्यं दत्वा बिडसत्यासनाय नमः बिडसत्य मूर्ति नमः ओम अष्टदिग्गजे ओम इंद्राय नमः अग्नि नमः हिमाय नमः निर्दय नमः अरुणाय नमः वायुवे नमः कुबेराय नमः ईशानमूर्त्यासनाय नमः ईशानमूर्ति अंबिकासनाय नमः ओम कातोराय स्वामी नमः कातोराय स्वामी अंबिकासनाय नमः कातोर स्वामी अंबिका मूर्ति नमः गर्गरूपाय नमः गर्गरूप अंबिका मूर्ति नमः ओम बलिपीडासनाय नमः बलिपीड मूर्ति नमः बलिपीडासनाय नमो नमः धूपमाक्रापयामि समर्पयामि